श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. திருப்பாவை 21ஆம் பாசுரம். ஸ்ரீயுவே கோயில் கோமட்டம் சுவாமியினுடைய 90வது திருநக்ஷத்திர பூர்த்தியை முன்னிட்டு இவ்வருடம் சுவாமி மிகவும் உகந்த ஆச்சாரியரான அழகியமணவாள பெருமாள் நாயனார் அவருடைய திருப்பாவை வியாக்கியானத்திலிருந்து சில விஷயங்களை அனுபவிக்கிறோம். இந்த பாசுரத்திலே பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த விஷயங்களை மிகவும் விளக்கமாக பல உதாரணங்களை கொண்டு விளக்கி அருளுகிறார். பல பாசுரங்கள் புராண ஸ்லோகங்களை எடுத்து நன்றாக விளக்கி அருள்கிறார். அவதாரிகையிலே புருஷகார பூதையான நப்பின்னை பிராட்டியை எழுப்பா என இதற்கு முன்பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை எழுப்பினார்கள். நீ உன் மணாளனை இப்போதே நீராட்டு என தெரிவித்தார்கள். அவளும் உணர்ந்தெழுந்தாளாம். அவள் எழுந்திருந்து நான் உங்களிலே ஒருத்தி என்னோ, உங்கள் காரியங்கள் எல்லாம் அழகிதாக செய்து தருகிறோம். நம்மை பற்றினார்க்கு ஒரு குறைகள் உண்டோ, நாம் எல்லாரும் கூடி கிருஷ்ணனை எழுப்பி அர்த்திக்க வாருங்கோள் என்னா என பிராட்டியும் நப்பினை பிராட்டியும் உணர்ந்தெழுந்தாள். எழுந்து நானும் உங்களில் ஒருத்தி தானே, நாம் எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை எழுப்புவோம், எழுப்பி அவன் வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தாளாம். நம்மை பற்றினார்க்கு ஒரு குறையும் கிடையாது, நான் புருஷகாரம் பண்ணுகிறேன் என்று பிராட்டி தெரிவிக்கிறாள். உடனே அவன் குணங்களிலே தோற்றபடியே சொல்லி, எம்பெருமானுடைய குணங்களிலே தோற்றவர்கள் அவர்கள் எப்படி தோற்றார்கள் என்று சொல்லி, உகவாதார் அம்புக்கு தோற்று வந்து விழுமா போலே, எப்படி எம்பெருமானுடைய விரோதிகள் எம்பெருமானுடைய அம்புக்கு தோற்று வந்து விழுமா போலே, குணைர்தாசியம் உபாகதா என்ற இளைய பெருமாளைப் போலே குணங்களுக்கு தோற்று வந்தோம். இனி இளைய பெருமாள் எம்பெருமானுடைய குணத்துக்கு தோற்று அடிமை செய்தவர் என தானே தெரிவித்துக் கொள்கிறார். அப்படி இளைய பெருமாளைப் போலே குணங்களுக்கு தோற்று வந்தோம் என்று சொல்லி கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள். எம்பெருமானுடைய குணங்களிலே தோற்றவர்கள் உகவாதார் என்ன எதிரிகள் எல்லாம் எம்பெருமானுடைய அம்புக்கு தோற்று வருகிறார்கள். ஆனால் அனுகூலர்கள் எம்பெருமானுடைய குணத்துக்கு தோற்று அடிமை செய்கிறார்கள். அதற்கு இளைய பெருமாளை உதாரணமாக அருளி செய்கிறார். குணைர்தாசியம் உபாகதா, திருவடி இளைய பெருமானிடத்திலே நீர் யார் என்று கேட்க, அகமஸ்ய அவரோபிராதா குணைர்தாசியம் உபாகதா என்று அருளி செய்கிறார் இளைய பெருமாள். பெருமாளுடைய எண்ணத்தாலே நான் பின்பிறந்தவன், பிராதா. ஆனால் என்னுடைய எண்ணம் என்னன்னா, அந்த எம்பெருமானுடைய குணங்களுக்கு தோற்ற அடிமை என்ன அருளி செய்கிறார். இங்கே பிராதா தாசன் என 2 பதங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். பிராதா என்னால் தோல் தீண்டி, சமமான உரிமை உண்டு. அண்ணனுக்கு என்ன உரிமையோ பங்கு இருக்கோ அதே உரிமை தம்பிக்கும் உண்டு. ஆனால் இதே தாசன் என்னால் இந்த சுவாமியானவர் இவனை வாங்கவும் விற்கவும் முடியும். கரைய விக்கிரக அருகம் என்று சொல்லுவார்கள். எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என பெரியாழ்வார் அருளி செய்கிறார். அந்த மாதிரி தாசனானவன் கரைய விக்கிரய அருகன். ஆனால் பிராத்தாவாக இருந்தால் சம உரிமை வரும். அதனால எம்பெருமான் அப்படி நினைத்திருக்கிறான் பெருமாள். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அவனுடைய குணங்களுக்கு தோற்ற தாசன் இன்னும் அருளி செய்கிறார் இளைய பெருமாள். அதை போலவே இந்த பெண்களும் எம்பெருமானுடைய குணங்களுக்கு தோற்று வந்தோம் என்ன அருளி செய்கிறார்கள், எழுப்புகிறார்கள். உகவாதார் உன் வீரத்துக்கு தோற்றார் போலே உகந்த நாங்கள் உன் நீர்மைக்கு தோற்றபடி என்று மேலும் அருளி செய்கிறார். முதலில் எம்பெருமானை கூப்பிடும் பொழுது, ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே
என விழிக்கிறார்கள். நந்தகோபாலன் அவனுடைய ஐஸ்வர்யத்தை தெரிவிக்கிறார்கள் இங்கே. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதொழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் என நந்தகோபாலன் அவனுடைய மகனே என அழைக்கிறார்கள். இதற்கு முன் பல பாசுரங்களிலே நந்தகோபனை குறிப்பிட்டுள்ளார்கள். அங்கே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என நந்தகோபனுடைய சௌரிய வீரியங்களை தெரிவித்தார்கள். அதே போல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று அவருடைய தார்மிகத்துவம் அதை சொல்கிறார்கள். தார்மிகத்துவம் அதை தெரிவித்தார்கள். அவனுடைய வள்ளன்மை, அடுத்து அவனுடைய புஜ பலம் அதை தெரிவித்தார்கள். உந்து மதகளித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் என்று இந்த பாசுரத்திலே ஸ்ரீ நந்தகோபருடைய ஆர்ஜித்த ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறார்கள் என அவர் பெற்றெடுத்த செல்வம், அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறார்கள். ஸ்ரீ நந்தகோபருடைய சௌரிய வீரியங்களும் தார்மிகத்துவமும் புஜபலமுமிரே கீழ் சொல்லித்து என அருள் செய்கிறார் நாயனார். அவருக்கு இருக்கக்கூடிய பசுக்கள் எப்படி என்னால் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் என்ன இட்ட களங்களை எல்லாம் நிறைக்கக்கூடியதாக இருக்கிறதாம் அந்த பசுக்கள் என்ன. இங்கே மாற்றாதே பால் சொரியும் என்கிற இடத்திலே பல பிரமாணங்களை மேற்கோளாக எடுத்து வியாக்கியானம் அருளி செய்கிறார் நாயனார். இட்டகளம் நிரப்பிற்று களமிடுவார் இல்லை என்னா கண் அடையாது ஊற்று மாறாதே பால் சொரியும் அத்தனை என யாராவது களம் இடவில்லைன்னு அதுக்காக நிறுத்தாதாம், அப்படியே பாலை சொரிந்து கொண்டே இருக்குமாம் இந்த பசுக்கள் என்ன. ஊற்று மாறாதே பால் சொரியும் அத்தனை என்ன. அதற்கு பூயேவ மகாபாகோ பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத் இதஞ்ச சுருணு மைத்ரேயா என்று சொல்ல கடவதிரே என இதிகாச புராணங்களிலிருந்து மேற்கோள்களை அருளி செய்கிறார், எடுத்தாள்கிறார். பூயேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சா யத்யேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாமியா என கீதா ஸ்லோகம் 10வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம். பொதுவாக கீதை ஒவ்வொரு அத்தியாயமும் எப்படி தொடங்கும் என்னால் அர்ஜுனன் ஏதாவது கேள்வி கேட்பார், உடனே அதற்கு கண்ணன் பதில் தெரிவிப்பதாக இருக்கும். அர்ஜுன வாச்சான்னு முதல்ல இருக்கும், அப்புறம் பகவான் வாச்சா என இருக்கும். ஆனால் இந்த 10வது அத்தியாயத்தின் தொடக்கத்திலே எம்பெருமான் தானாகவே சொல்ல ஆரம்பிக்கிறான். அர்ஜுனன் எதுவுமே கேட்கல, பக்தி யோகத்தை அருளி செய்கிறான் கண்ணன். பிறகு அர்ஜுனன் எதுவுமே கேள்வி கேட்கவில்லை, சிறந்த அர்த்தத்தை அர்ஜுனன் இழக்கக்கூடாது என்கிற காரணத்தாலே கண்ணனே மேலே தெரிவிக்கிறான். பூயேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சா யத்யேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாமியா. அர்ஜுனா, என்னுடைய பெருமையை கேட்டு உகக்கும் உனக்கு என் விஷயமான பக்தி உண்டாவதற்கு வளருவதற்குமாக நன்மையின் பொருட்டு மறுபடியும் என்னுடைய பெருமையை விரித்துரைக்கிறேன். இந்த மேலான வார்த்தையை நான் கூறுகிறேன் என்று தெரிவிக்கிறான். அதை கவனமாக கேட்பாயாக. இது அர்ஜுனன் கேட்காத போது எம்பெருமான் தானே இந்த அர்ஜுனனுடைய பக்தி வளர்வதற்காக எம்பெருமானுடைய பெருமைகளை அருளி செய்கிறான். அதேபோல ஸ்ரீராமாயணத்தின் தொடக்கத்திலே நாரத பகவானிடத்திலே வால்மீகி பகவான் 16 குணங்களை சொல்லி இந்த 14 குணங்கள் நிரம்ப பெற்றவன் யார் என்று கேட்கிறார். க்ஷமிக்கணும், 16 குணங்களை தெரிவித்து இந்த குணங்களோடு கூடியவன் யார் இருக்கிறார், இப்பொழுது இருக்க வேணும், மனிதனாக இருக்க வேணும், இந்த லோகத்திலே இருக்க வேணும் என்று கேள்விகளை கேட்டார் வால்மீகி பகவான். பொழுது நாரத பகவான் ரொம்ப ஆசையோடு தெரிவித்தாராம். பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத் என மிகவும் ஆனந்தத்தை அடைந்து சொல்லுகிறேன் கேளும் என்று தெரிவித்தாராம். எம்பெருமானுடைய பல குணங்களை எடுத்து சொல்லுகிறார் இங்கே. பிறகு ஸ்ரீராமாயணத்தை சுருங்க அருளி செய்கிறார். என மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். அடுத்து ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை அருளி செய்த பராசர பகவான் அவர் மைத்ரேயருக்கு அருளி செய்கிறார்.
ஸ்ரீ விஷ்ணு புராணம். இதஞ்ச சுருணு மைத்ரேயா என்று சொல்ல கடவுதிரே. இதை மேலே வியாக்கியானத்திலே விவரிக்கிறார் நாயனார். ஸ்ரீ மைத்ரேய பகவான் கேளாதிருக்கச் செய்தே நல்ல அர்த்தம் இவன் இழக்க ஒண்ணாதென்று நித்தியவேஷா ஜெகன்மாதா என்று ரிஷிதான் சொன்னானிரே அருள் செய்கிறார் நாயனார். அதாவது முதல் அம்சத்தில் 8வது அத்தியாயம் இங்கே ஒரு கேள்வியானது ஏற்பட்டது மைத்ரேய பகவானுக்கு. இப்போ பிராட்டி பிருகுவுக்கு புத்திரியாக அவதரித்தாள் என தெரிவித்தார் ஆச்சாரியரான பராசரர். உடனே மைத்ரேயர் கேட்கிறார், பிராட்டி திருப்பார்கடலிலிருந்து தோன்றினவள் தானே, இப்பொழுது பிருகுவுக்கு புத்திரியாக அருள் செய்கிறீரே, இது எப்படி பொருந்தும் என்று கேட்க, அதற்கு பிராட்டியினுடைய பெருமை அதெல்லாம் பறக்க அருள் செய்கிறார். இது 8வது அத்தியாயம். அதற்கப்புறமா 9வது அத்தியாயம் தொடக்கம். மைத்ரேயர் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. இருந்தாலும் பிராட்டி எப்படி தோன்றினாள் திருப்பார்கடலிலே என்கிற விஷயத்தையும் நான் கேட்ட விஷயத்தை தெரிவிக்கிறேன் என மைத்ரேயர் கேட்காத போதே பிராட்டியினுடைய சரித்திரத்தை அருள் செய்கிறார் ஸ்ரீ பராசர பகவான். நித்தியவேஷா ஜெகன்மாதா என்று ரிஷிதான் சொன்னானிரே, நல்ல அர்த்தம் இவன் இழக்க ஒண்ணாது என்று. இது சிறந்த அர்த்தம், இதை சிஷ்யராக இருக்கக்கூடிய மைத்ரேய பகவான் இழக்கக்கூடாது என்று தெரிவித்தாராம். அதை போலவே மாற்றாதே பால் சொரியும் என்று இதற்கு சுவாபதேச அர்த்தம் அருள் செய்கிறார். இப்படி ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு அவர்கள் கேட்காத பொழுதும் கூட தங்களுடைய அருளாலே இப்படி விஷயங்களை அருளி செய்கிறார்கள் என்று காட்டியிருக்கிறார். அடுத்து வள்ளல் பெரும்பசுக்கள் என்ன, சிலருக்கு உபகரித்தாய் இருக்க எண்ணிக்கை தன் காரியம் செய்ததாக உபகரிக்கும்படி உதார சுவாவமாய் இருக்கை என அருள் செய்கிறார். அதாவது சில பேருக்கு தான் உதவி செய்தோம் என்று அந்த பசுக்கள் நினைக்காதாம், தன்னுடைய காரியத்தை செய்ததாக அது நினைக்குமாம். அப்படி உபகரிக்கும். தான் உதவி செய்கிறோம் என்று நினைக்காமல் அது தன்னுடைய காரியம் என்று நினைக்கக்கூடியதாம் இந்த பசுக்கள். யாரை போலனா கண்ணனை போலே. எம்பெருமான் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் என் வண்ணல் என நம்மாழ்வார் அருளி செய்கிறார். என்கிற கிருஷ்ணனை போலே வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் என்ன. மேலும் இத்தை நினைத்திரே உதாரகா சந்தர்ஷ என்ன ஆளவந்தார். ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே முதல் 3 ஸ்லோகங்களாலே நாதமுனிகளை வணங்கினார். பிறகு 4வது ஸ்லோகத்திலே பராசர முனிவரை வணங்குகிறார். தத்வேனா என தொடங்குகிற ஸ்லோகம். அதிலே உதாரகா சந்தர்ஷ என்ன அந்த இடத்தை மட்டும் எடுத்து ஆள்கிறார் இங்கே நாயனார். அதாவது உதாரகா என்ன வள்ளல், சந்தர்ஷ என்னன்னா சம்சய விபரியம் ரகிதமாக சொல்லுதல், அதாவது ஒரு சந்தேகம் ஏற்படாதபடி தெளிவாக எடுத்துரைப்பது. அப்படி தத்துவங்களை பற்றியெல்லாம் தெளிவாக ஸ்ரீ பராசர பகவான் மைத்ரேயருக்கு அருள் செய்கிறார். இதுதான் ஸ்ரீ விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணத்திலே அந்த தத்துவங்கள் பற்றி மிகவும் விளக்கமாக என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் தெரிவிக்கிறார் பராசர பகவான். அதனாலே அந்த தத்துவங்களை பற்றி ஒரு தவறான எண்ணமோ சந்தேகமோ ஏற்படாது. அதை அருளி செய்ததினாலே அவர் உதாரகா என்ன வள்ளல் என்று கொண்டாடப்படுகிறார் ஆளவந்தாராலே. ஸ்தோத்திர ரத்ன வியாக்கியானத்திலே பெரியவாச்சானிலே அருளி செய்கிறார். சம்சாரிகள் மக்கள் அர்த்தித்துவமாதல். சம்சாரிகள் ஏதாவது கேட்டால வேணும்னு ஒரு அர்த்தித்துவம் இருந்ததா, எதுவும் கேட்கல. இல்லை சம்சாரிகள்கிட்ட இவருக்கு ஏதாவது வேணுமா, இவருக்கு எதுவும் தேவையில்லை, சம்சாரிகள்கிட்ட இது வேணும் அதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு எதுவும் கிடையாது. மேலும் பிரயோஜனமாதல் நினையாதே, இவர்கள் அனர்த்த பரிகாரமே பிரயோஜனமாக என இவர்கள்லாம் அனர்த்தப்பட்டிருக்கிறார்கள், அதற்காகவே இவர் உபதேசித்தார். உபகரித்தல்லது நிற்க மாட்டாத மேகம் போலே உபகரித்தவர் என்று மேலும் அருளி செய்கிறார். ஒரு மேகமானது எப்படி அதை மழை பொழியாமல் அதால் இருக்க முடியாதோ தரிக்க முடியாதோ அப்படி தத்துவங்களை பற்றி விஷதமாக அருளி செய்தார் என்று இங்கே கொண்டாடுகிறார் வள்ளல் என்று. அதான் உதாரகா சந்தர்ஷன் என்று ஆள வந்தார். சிலர் அர்த்தியாதிருக்கச் செய்தீரே வீடுமின் முத்தவும் என்று அருளி செய்தது என்று நம்மாழ்வார் திருவாய்மொழி தொடக்கத்திலே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று எம்பெருமானுடைய பரத்துவத்தை பறக்க அனுபவித்தார். இது ஒரு பெரிய திருநாளாக இருந்தது. பிறகு
பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தார். அவர்கள்லாம் எதையோ விஷயத்தை பற்றி கொண்டு அனர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே இவருக்கு வருத்தம் ஏற்பட்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். யாராவது எனக்கு உபதேசம் செய்யுன்னு நம்மாழ்வாரிடத்திலே பிரார்த்தித்தார்களானா யாரும் பிரார்த்திக்கவே இல்லை. அர்த்தியாதிருக்கிற செய்தே வீடுமின் முத்தவும் என்று அருளி செய்தார். அதனால அவர் வன் ஷடகோபர் என வல்லன்மையுடைய ஷடகோபர் என சொல்லப்படுகிறார். இந்த வன் ஷடகோபரான இவரை போலே அருள்மாரியாகையாலே திருமங்கை ஆழ்வாரும் அருள்மாரி என பெயர் படைத்தவரான திருமங்கை ஆழ்வார் முந்துர உரைக்கேன் என்னும் சொல்லுகேன் வம்மின் என்னும் நமரு முறைமின் என்று அருளி செய்தார் என திருமங்கை ஆழ்வாரும் யாரும் கேட்காதிருக்க செய்தே தானே அவருடைய துர்கதியை பார்த்து அவர்களுக்காக வருத்தப்பட்டு இப்படி உபதேசம் செய்கிறார்கள் என. கண்ணன் அப்படிப்பட்ட வல்லன்மை கொண்டவன். ஸ்ரீ பராசர பகவான் அப்படிப்பட்ட வல்லன்மையோடு ஸ்ரீ விஷ்ணு புராணம் அருளி செய்தார். அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதேன்னு அப்படிப்பட்ட அருளை உடைய நம்மாழ்வார் அவர் வீடுமின் முத்தவும் என்று உபதேசம் செய்தார். அதைப்போலவே அருள்மாரியான திருமங்கை ஆழ்வாரும் உபதேசம் செய்தார். இது சிலருக்கு உபகரித்ததாக இருக்க எண்ணிக்கை தன் காரியம் செய்ததாக அவர்கள் எண்ணி இப்படி உபகரிக்கிறார்கள் என்று இந்த பசுக்களுக்கு மேற்கோளாக கிருஷ்ணன், பராசர பகவான், நம்மாழ்வார் மற்றும் அருள்மாரியான திருமங்கை ஆழ்வாரை காட்டுகிறார் அழகிமணவாள பெருமாள் நாயனார். அடுத்து ஆற்றப்படைத்தான் இன்னும் மிகவும் படைத்தான். நிறைய இருக்காம் நந்தகோபுரத்தில் இப்படிப்பட்ட பசுக்கள். எம்பெருமானுடைய குணங்களை எண்ண முடியாது. குணானாம் ஆகரோ மகான் என குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறான். அதே போல கடல்ல எவ்வளவு ரத்னங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது போல எம்பெருமானிடத்துல எண்ணற்ற கல்யாண குணங்கள் இருக்கின்றன. ஈரில வன்புகழ் என்ன முடிவு காண முடியாத குணங்களை உடையவன் எம்பெருமான் என்ன ஆழ்வாரும் அருளி செய்கிறார். சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹி என்று எம்பெருமானாரும் அருளி செய்கிறார். இப்படி அகிலஹேய பிரத்தினீக அபரிமித குணகணௌக மகாரணவா என்று சொல்லப்படுகிறான். தாழ்ந்த குணங்களுக்கு எதிர்த்தட்டாக இருக்கான். எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான் எம்பெருமான் என்ன. கிருஷ்ண குணங்களுக்கு எல்லை காணுதல். எம்பெருமானுடைய குணங்களுக்கு எல்லை இல்லை என்ன இந்த பிரமாணங்கள் எல்லாம் அடுக்கி அந்த எம்பெருமானுடைய குணங்களுக்கு எல்லை கண்டாலொழிய இந்த பசுக்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. அவ்வளவு செல்வம் படைத்தவன் நந்தகோபன் என்று தாத்பரியம். அதே போல கண்ணபிரான் கற்ற கல்வி என கிருஷ்ணன் தீம்புக்கு எல்லை உண்டாதல். எம்பெருமான் எவ்வளவோ தீம்புகளை செய்தான் கண்ணன் எம்பெருமான். அதற்கு எண்ணிக்கை சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அதற்கு எல்லை உண்டாதல். அதே போல சம்சாரிகளுடைய அனாத்ம குணங்கள், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தாழ்ந்த குணங்கள் இருக்கே, அதுக்கு எண்ணி முடிக்க முடியுமான முடியாது. அமரியாதா க்ஷுத்ரஹான் எவ்வளவோ தாழ்ந்த குணங்கள், அனாத்ம குணங்கள் இந்த சம்சாரிகளிடத்திலே இருக்கின்றன. அதே போலவே திருநறையூர் திருவீதிகளிலே முத்துக்களுக்கு எண்ணுண்டாதல் செய்யலாயித்து திருவாய்ப்பாடியில் பசுக்களுக்கு எண்ணுண்டாவது. திருவாய்ப்பாடியில் எவ்வளவு பசுக்கள் இருக்குன்னு எண்ண முடியுமான்னா, ஒருவேளை திருநறையூர் என்கிற திவ்ய தேசத்திலே நிறைய முத்துக்கள் இருக்கின்றன. அந்த முத்துக்களை ஒருவேளை எண்ணினால் திருவாய்ப்பாடியில் உள்ள பசுக்களுக்கு எண்ணிக்கை இருக்கும் என்ன அருளி செய்கிறார். இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தை அடியுத்தி இவ்வாறு அருளி செய்கிறார். அந்த பாசுரத்துக்கு தானே வியாக்கியானமும் அருளி செய்கிறார். கழியாரும் கனசங்கம் கர்ப்பிணிகளை போலே. மெதுவாக இந்த சங்கங்கள் எல்லாம் முத்துக்களை தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டிருக்கின்றன. அதனால மெதுவாக நகருகின்றன. கர்ப்பிணி பெண்களைப் போல இருக்கின்றன. களந்தெங்கும் நிறைந்தேறி பெரிய திருநாளில் சர்வதோதிக்கமாக வந்தேறுமா போலே என பெரிய திருநாள் பல இடங்கள்லேருந்து பல திக்குகளில் எல்லா திக்குகளிலிருந்தும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் இங்கே திருநாள் சேவிப்பதற்காக எழுந்தருள்கிறார்கள். அதைப்போலவே இந்த முத்துக்களும் எல்லா இடத்திலிருந்தும் சுத்தி வருகின்றனவாம் திருநறையூர் திவ்யதேசத்தை நோக்கி. வழியார முத்தியின்னு அங்கே சிலர் மனுஷியர்கள் போக வேண்டும் என்பதற்காக தெருக்கள்லாம் கட்டி வச்சிருக்கா. குறுந்தெரு, நெடுந்தெரு, இது எல்லாத்தையும் பயனற்றவையாக ஆக்கி விடுகிறதாம் அந்த முத்துக்கள். அந்த எல்லா இடத்திலையும் முத்துக்களாக பரவி விடுகின்றன. அந்த சங்கங்கள் எல்லாம் முத்தை பிரசவிக்கின்றன. அந்த இடம் முழுக்க முத்துக்களாக இருப்பதனால யாராலையும் போக முடியவில்லையாம். இவை வழி போக ஒண்ணாதபடி முத்துக்களாலே நிரப்பி வைக்கும் என அருளி செய்கிறார். அப்படி ஒருவேளை முத்துக்களுக்கு எண்ணிக்கை இருந்தா திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்களை எண்ணலாம். திருநறையூரிலே முத்துக்களையும் எண்ண முடியாது.
திருவாய்ப்பாடியில் பசுக்களையும் எண்ண முடியாது என ரசமாக அருளி செய்கிறார். இப்படிப்பட்ட செல்வத்தை உடையவனே, ஆற்றப்படைத்தான் மகனே. ஸ்ரீ நந்தகோபருக்கு சம்பத்து சுயமார்ஜிதமாகையாலே தான் தோன்றியாய் இருக்கும். இவர் பிறந்து படைத்ததாகையாலே அடியுடைய ஐஸ்வர்யம். அதாவது நந்தகோபர் கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கார். ஆனா கண்ணனுக்கு பிறந்ததுனாலேயே இவை அனைத்தும் கிடைத்து விட்டன, பிறந்து படைத்ததாகையாலே என்ன. அதனால பதிம்பிஸ்வசியான எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் இருக்கே, அதை காட்டிலும் இது உயர்ந்ததாம். ஸ்ரீ நந்தகோபருடைய ஐஸ்வர்யத்துக்கு இட்டு பிறந்தவனே. இது சொத சித்தம் கிடையாது, தானா வந்தது கிடையாது. அதாவது நாராயணத்துவமோ பரமபதம் அதெல்லாம் எம்பெருமானுக்கு இயற்கையாக எப்பொழுதும் இருக்கக்கூடியது. இதே கோபகுலம் எம்பெருமானுக்கு கிடையாது, கோபாலத்துவம் இயற்கையாக கிடையாது. நந்தன் பெற்ற ஆனாயன் ஆனதுனாலே, இவனுக்கு இது பிறந்ததுனாலே அந்த செல்வத்தை அவன் படைத்தான். அதற்கு ஒரு காரணம் இருக்கக்கூடியது. ஆற்றப்படைத்தான் மகன் என்ன. ஸ்ரீவே கோயில் கோமட்டம் சுவாமி மகனீயர்களாலே கொண்டாடப்பெற்றவர். சுவாமி முதல் முறையாக திருப்பாவை உபன்யாசம் சென்னையிலே செய்தார். அப்பொழுது அவ்விடத்திலே ஒரு நாள் மகாவித்வான் பிள்ளைலோகம் ஸ்ரீவே பாஷ்யகார சுவாமி அங்கே எழுந்தருளினாராம். எழுந்தருளிவிட்டு பிறகு ஒரு சமயம் வழுவிக்குடி வாகபிரதவர்ஷி சுவாமியும் பிள்ளலோகம் ஸ்ரீ பாஷ்யகாராச்சாரிய சுவாமியும் சந்தித்து கொண்டார்கள். அப்பொழுது நம்முடைய கோமட்டம் சுவாமியும் அருகிலே இருந்தார். அப்பொழுது அவருடைய வாக்கு வைபவத்தை கொண்டாடினாராம் பிள்ளலோகம் சுவாமி. அப்பொழுது வேள்விக்குடி சுவாமி தெரிவித்தாராம், அவர் ஆற்றப்படைத்தான் மகளல்லவோ என்று, அதனாலே ஒக்கும், எல்லா பெருமையும் ஒக்கும் என்று தெரிவித்தார் என்று பார்க்கிறோம். சுவாமி மிகப்பெரிய குலத்திலே அவதரித்தவர். மணவாள மாமனிகளுடைய பூர்வாசிரம குலம். பேர்பட்ட குலத்திலே பிறந்த வைபவம் இருக்கிறது. ஆற்றப்படைத்தான் மகனன்னு அவருடைய சுவாமியுடைய ஆச்சாரியர்களாலேயே கொண்டாடப்பெற்றவர். அந்த சுவாமியிடத்திலே கேட்ட சில அர்த்தங்களை யதாமதி யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன். குற்றங்களை பொறுத்தருள பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.